வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச் சாம்பார் சாதம் தான் பார்க்க போறோம். நான் திணை யூஸ் பண்ணி பண்ண போறேன். நீங்க திணைக்கு பதிலாக வரகு, சாமை இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெல்லாம் யூஸ் பண்ணா அவ்வளோ நல்லா டேஸ்டியா இருக்காது. ஸோ சாமை, வரகு யூஸ் பண்ணிக்கலாம். இதை மில்லட்டே வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்னென்னலாம் பருப்பெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதை பார்த்துடலாம். நம்ம ஒரு கைப்பிடி கடலை பருப்பு, ஒரு கைப்பிடி கருப்பு கொண்ட கடலை, ஒரு கைப்பிடி காராமணி, திணை ஒரு கப்பு, ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு, நல்ல ஒரு கைப்பிடிக்கு பாசிப்பருப்பு, தோலியோட இருக்கிற பாசிப்பருப்பு. இதை நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச திணை அரிசியை சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு வேகிறதுக்கு. ஏன்னா இதில் பருப்பு கொஞ்சம் கூட இருக்கும், திணை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே இப்போ டயட் அப்படிங்கிறதுனால நீங்கள் இது பண்ணி சாப்பிடும்போது ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா ஒரு 7 டம்ளர் தண்ணி, எந்த அளவில் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவில் தண்ணி நீங்கள் விட்டுக்கலாம். நான் ஒரு 7 டம்ளர் தண்ணி விடுறேன். தேவையான உப்பு, அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் ஒரு 2 கட்டி பெருங்காயம். நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 விசில் விட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இது வேகிற நேரத்தில் நான் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம், தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். சாதம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. அதை அந்த பக்கம் எடுத்து வச்சாச்சு. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். நாம் இப்போ இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கு. அது நல்லா காஞ்சிருக்கு. சும்மா கடுகு மட்டும் தாளிச்சிக்கலாம். அப்புறம் மேலாக நம்ம சாதம்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு, ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, மஞ்சப்பொடி, தக்காளி லைட்டாக வதங்கட்டும். எந்த காய்கறி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பூசணிக்காய், கேரட்டு, அப்புறம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ என்ன காய்கறி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு மூடி வச்சுருவோம். காய் வேகட்டும். பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். வறுத்துக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். சின்ன பீஸ் பெருங்காயம். நீங்கள் சாம்பார் பொடி போட்டு பண்ணுறதா இருந்ததுன்னா அப்படின்னா வரமிளகாவும் கம்மி பண்ணிக்கோங்க. நான் வறுத்து அரைச்ச பொடி மட்டும்தான் போட போகிறேன். அதனால வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 5 வரமிளகா, 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். தேங்காயோட ஈரப்பதம் போக வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். காய் வெந்திருத்தான்னு பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி நம்ம சாதம் வேக வைக்கும் போதே, அதாவது அந்த திணையெல்லாம் வேக வைக்கும் போதே, திணை பருப்பெல்லாம் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம். நல்லா பார்த்துட்டு உப்பு போட்டுட்டா போதும். நல்லா ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் வெல்லம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். புளியோட பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். வறுத்தது நல்லா அரைச்சாச்சு. இந்த பக்கம் புளி தண்ணியும் நல்லா கொதி வந்துடுது. இப்போ இதை சேர்த்துடலாம். பொடியெல்லாம் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். தேவையான அளவு நம்ம தண்ணி மட்டும் விட்டுக்கலாம் பார்த்துட்டு. அரைச்ச பொடியும் சேர்த்து போட்டு நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்போ என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் திணையெல்லாம். வேக வச்ச திணை அப்புறம் பருப்பு வகைகள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இதை சேர்த்துடலாம்.
நல்லா ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் தளர இருந்தால் தான் ஆற ஆற கரெக்டாக இருக்கும். கெட்டிமாச்சுனாலும் ஒன்றும் கவலை இல்லை. நம்ம வந்து வெந்நீர் விட்டுக்கலாம். பாருங்க நல்லா தளர ரெடி ஆகிடுது. இதை கொதிக்க கொதிக்க வந்து கொஞ்சம் கெட்டிமாகும். நம்ம வந்து ஃபுல்லாகவே விட்டுடலாம். கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்படி கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து பேனில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது தாளிக்கிறத தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ப்ரோட்டீன் ரிச் சாம்பார் சாதம் ரெடி. இதில் மேலாக நல்ல ஒரு ஸ்பூனுக்கு நெய்யை விட்டுருவோம். அவ்வளோதான், முடிஞ்சது. ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி ரெசிபி என்னன்னு பார்த்துருப்பீங்க. என்ன பருப்பு இருக்கோ அதை மிக்ஸ் பண்ணி போட்டு, நான் சொன்ன மாதிரி திணை இல்லை சாமை, வரகு இது மூணுமே ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லை மில்லட்டே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பருப்போடு சேர்த்து நல்லா ஒரு கப்பு ரைஸ் கூட போட்டு பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய விருப்பம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கறியோ சிப்ஸு, அப்பளம், படம் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி பப்படம் தான் பொரிக்க போகிறேன். ஸோ அதை தொட்டு தான் சாப்பிட போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.